ஹலோ. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார், கால் பண்ணீங்க. நான் மினிஸ்டர் கூட இருந்தேன். சொல்லுங்க சார். ரைட். என்ன அந்த மோட்டர் போடல போட்டிருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நாளைக்கு திரும்ப போறேன். சார் கூப்பிட்டுருக்காரு எல்லாரும் அதிகாரியும். நாளைக்கு மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு ஆபீஸ்க்கு. எல்லாரும் வராங்க. நாளைக்கு திரும்பவும் அதை என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். சரிங்களா? நாளைக்கு நம்ம மினிஸ்டருக்கு ஆபீஸ்க்கு வராரா? இல்ல, இங்க இல்ல சார். அங்க செக்ரட்டரியேட் கூப்பிட்டுருக்காரு. அங்க போறோம் எல்லாம். அப்படியா? ஆமா ஆமா. இங்க வந்தா நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இல்ல இருந்தா நம்ம பேசலாம்ல. ஏது சார்? இல்ல அப்படி வந்தா நேரா பேசலாம்ல. அதுக்காக ஷூர், டெஃபினட்டா நேர்ல வந்தா பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா செக்ரட்டரி நம்ம அலைய முடியாது. ம். பட் இங்க வந்தா பேசலாமே சொல்லிட்டு நிச்சயமா இங்க வந்தா நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நீங்க வாங்க, வந்துருங்க. சரிங்களா? கண்டிப்பா. இது மோட்டர் போடாம சும்மா ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. அது சார், நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணலாம்லாம் இல்ல. அதுக்காக தான் வந்து திரும்ப எல்லா இல்ல ரெக்கார்ட்ஸும் இல்ல எடுத்து நாங்க ஃப்ரைடே. அகிலன் தப்பா எடுத்துக்காதீங்க. சார், நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து சும்மா இதே இஷ்யூ வந்து என்கிட்ட வந்து நீங்க கொண்டு வராதீங்க. சரிங்களா? எனக்கு வந்து எல்லாரையும் நான் பார்க்கணும். தாரகேஸ்வரி நகர் மட்டும் தான் நான் பார்க்கணும்லாம் கிடையாது. சரிங்களா? உங்களோட விஷயத்த நான் முடிச்சு கொடுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் ஒண்ணு இங்க சும்மா சும்மா உட்காந்துட்டுலாம் நான் இல்ல. எனக்கு 1008 வேலை இங்க இருக்கு. சரிங்களா? தாரகேஸ்வரி நகர் முக்கியம் மட்டும், அது மட்டும் தான். அதுவும் எனக்கு முக்கியம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் உங்க விஷயத்த ஃபாலோ பண்ணி நான் கொடுக்குறேன். சரிங்களா? இத்தனை நாள் கல்ட்டாத கவுன்சிலர் எல்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்களாம் என்ன எதிர்பார்த்தீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் உங்களை பண்ணி தரேன். ஓகேங்களா? உங்களுக்கு பண்ணி கொடுத்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் சார். சரிங்களா? அகிலன் நீங்க ரொம்ப கான்சியஸா பேசுறீங்களா எப்படி? ஏன்னா சார், புரியல. இல்ல ரொம்ப கான்சியஸா பேசுறீங்களா? கான்சியஸா பேசல சார். நீங்க எப்படி நாங்க உங்க வேலை ஃபாலோ பண்ணாத மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. நீங்க எங்ககிட்ட அப்படி மினிஸ்டர் கேட்கல. பாக்கலாமா, அதை அப்படி கேட்கல. பாக்கலாமான்னு சொல்லிட்டு வேற எப்படி கேக்குறீங்க? இல்ல இட்ஸ் a simple reminder. ரிமைண்டர் தான் சார். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். அதிகாரி சார், அதிகாரிகளை நாங்க பாக்குறோம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திருப்பி நீங்க இதே கேள்வி கேட்டுனா அது எப்படி அப்போ சார்? உங்களை மாதிரி 100 பேர் வராங்க சார் வீட்டுக்கு. உங்களை மாதிரி 100 பேர் கால் பண்றாங்க சார். நான் எல்லாரையும் ரிமைண்டர் வச்சு நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சரிங்களா? நீங்க ஒன்னும் எனக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன கவுன்சிலர் ஆக்கல. நீங்க இதை ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆக்கினீங்க. அவனை போய் நீங்க கேளுங்க இந்த கேள்விலாம். சரிங்களா? ஹெல்ப் கேட்டீங்க. நான் சொல்றது கேளுங்க. ஹெல்ப் கேட்டீங்க, வந்தோம், பார்த்தோம், உங்க கோயிலெல்லாம் இங்க எடுத்துக்கிட்டோம். நாங்க எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அவங்க உங்களை மட்டும் நான் பார்க்கணும் கிடையாது சார். ஒட்டுமொத்த செம்பகத்தையும் நான் பார்க்கணும். அதாவது நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, செம்பாக்கத்தை நீங்க பார்க்கலன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதே சமயம் நான் இத்தனை வருஷமா இருக்கும்போது நீங்க போது பேசும்போது அன்னைக்கு வந்து சொல்லும்போது ரைட் நான் பண்றேன்னு சொல்லும்போது ஒரு சார் பண்றேன்னு தான் சொல்ல முடியும். பண்ணிட்டு தான் இருக்கும். அது உண்டான ப்ராசஸ். எப்படி சார் இத்தனை நாள் 30-35 வருஷம் பண்ணாத நாளைக்கு நாங்க இங்க வந்தோம்னா நாங்க எல்லாம் பண்ணி கிழிச்சிருவாங்களா சொல்லுங்க? 30-35 வருஷமா நான் பேசல. பின்ன நீங்க அப்படிதான் சொன்னீங்க. 30-35 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் சொன்னீங்க. சாரி, நான் சொன்ன விஷயத்த நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் சொன்னது எங்க தெருவுக்கு தண்ணி பிரச்சனை வந்து இருக்கு சார். உங்க தெருக்கு தண்ணி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் சார். அது உண்டான வேலை போயிட்டு இருக்கு சார். அவ்வளவுதான். நீங்க திரும்ப அதே பிரச்சனை கொண்டு வந்து என்கிட்ட பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பேசுங்க சார். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அந்த மோட்டர் இப்ப கேட்டிட்டு போனாங்க, அந்த மோட்டரை போட சொல்லுங்கன்னு சொன்னேன். பண்ணிடல சார். அதுவும் பேசிட்டு இருக்கோம் சார். அந்த மோட்டர் வரும். ரெண்டாவது சாந்திரிகேதன்ட்ட நீங்க தான் சொன்னீங்க 100 மீட்டர்ல போட்டாங்க, அது பண்ணலன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அதுவும் போல சார். இங்க பாருங்களேன். அதாவது சார், இல்ல சார், நீங்க எப்படி தெரியுமா, இன்னைக்கே எல்லாமே நடந்தணும், சொன்ன உடனே நடந்தணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சார். அது எல்லாமே முறைப்படி கம்ப்ளைண்ட்ல இருக்கு. இருங்க, நீங்க என்னைக்கு நீங்க என்ன எப்ப பாத்தீங்க? உங்களை பார்த்து 1 வாரம் ஆகுதா? மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஆயிருக்கும். 2 வீக்ஸ் சரி வச்சுக்கோங்க. 2 வீக்ஸ்ல நாங்க வந்து ஃபாலோ பண்ணாம நீங்க இருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த விஷயத்த? நீங்க ஜெய் வெங்கடேசன் நீங்க இப்ப கால் எடுக்கிறேன். நான் இதெல்லாம் பேசாம இருக்கிறான்னு மட்டும் நீங்க கேளுங்க ப்ளீஸ். போடுங்க சார். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல சார். நீங்க வேணா நீங்க கால் பண்ணி பர்சனலா கேளுங்க சார். நீங்க கேளுங்க சார். எனக்கு அந்த வேலை இல்ல சார். ஜெய் வெங்கடேசன் நான் கால் போட முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்குது. திரும்ப சொல்றேன், யூ ஆர் வேஸ்ட் ஆஃப் மை டைம். இதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. உங்களோட விஷயத்த நான் பண்ணி தரேன். கொஞ்சம் அவசரப்படாதுங்க, பொறுமையா இருங்க. நான் ஒன்னும் இங்க கவுன்சிலர் கிடையாது சார். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்னோட லிமிட்ல என்ன பவர் இருக்கோ அதை வச்சுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி நான் பேச முடியும். நீங்க போய் இந்த பேச்செல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க உங்க கவுன்சிலரு. அவன்கிட்ட போய் இந்த கேள்வி நீங்க கேளுங்க. சரிங்களா? நான் ஹெல்ப் பண்ணாமலாம் இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எங்க டைம் கொடுங்க. எங்களுக்கான லிமிட்ஸை நாங்க மீற முடியாது அதிகாரிங்க கிட்ட. சரிங்களா? அவன் நாளைக்கு வந்து எங்க மேல திருப்பிட்டு போயிடுவான். நான் உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண எங்கேயுமே சொல்லிக்கலாம் சார். நீங்க மிஸ்யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் இல்ல சார். உங்களோட வேலை முடியும் சார்.
அதுக்கு நான் கேரண்டி, அதை நான் பண்ணி தரேன். நான் உங்களுக்கு அன்னைக்கே நான் சொல்லிட்டு போயிட்டேன். சரிங்களா? திரும்ப திரும்ப நீங்க வந்து இதே டாபிக்கை வந்து நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி? அது நீங்க இதுவே நாங்க ஃபாலோ பண்ணல, கேட்கல, இவங்க யாரோ வந்து பேசல அப்படின்னு நீங்க வந்து உங்க காதுக்கு வந்ததுன்னா நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். சரிங்களா? வந்தா நான் கேட்க போறது கிடையாது. ஓகே, வரல. எந்த ஃபீட்பேக் சார் வரல உங்களுக்கு? நான் போயிருக்கேன், பார்த்திருக்கேன், செஞ்சிருக்கேன், நாளைக்கு வந்து சார் அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்க முடியாது சார், எனக்கு டைம் இல்ல சார் எனக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட். அப்போ உங்க வட்டச்செயலர் என்ன பண்ணாரு? அவர் சொல்ல அது நீங்க வட்டச்செயலரை கேளுங்க. நான் வட்டச்செயலரை நான் உங்க பேச சொல்றேன். உங்க 40 வட்டச்செயலர்ட்ட இது வந்து நீங்க கொயரி நீங்க சொல்லுங்க. அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல எனக்கு கால் பண்ணுங்க சார். அவ்வளவுதான் சார். டாட். ஓகேங்களா?